ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது. இந்த புட்டிங் செய்கிறதுக்கு 4 பொருள் இருந்தால் போதும். ஈஸியாகவே வீட்டில் கெஸ்ட் வரக்குள்ள நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இஃப்தார் டைமில் நீங்கள் இஃப்தாருக்கு நிறைய டெசர்ட் ட்ரை பண்ணி பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் இந்த புட்டிங் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு முதலாவதாக வந்து நாம் ஒரு கேரமல் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு அரை கப் வெள்ளை சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் சிவத்த சீனி கூட இதில் சேர்க்கலாம். சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. சீனி உருகி உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சூட்டிலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ கேரமல் ரெடி ஆனதுக்கு பிறகு நான் புட்டிங் ஊற்றுற இதை மாதிரி சின்ன சின்ன கப் எடுத்திருக்கேன். நீங்கள் பிஸ்னஸுக்கு செய்கிறேன்னு சொன்னால் இதை மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் வந்து ரெடி பண்ணலாம். அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதில் நீங்கள் வேக வைக்கக்குள்ள ஒரு 15 நிமிஷம் கூட எடுக்காது. உங்களுக்கு நம்மளோட புட்டிங் வந்து நல்லா ரெடி ஆயிடும். இதே மாதிரி கப்புகள் இல்லாட்டி நீங்கள் வந்து சும்மா ஒரு பேனில் கூட ஊற்றி எடுக்கலாம். இப்போ இதில் வந்து 3 இதை மாதிரி பான் துண்டு எடுத்திருக்கேன். 3 துண்டு வந்து சரியாக உங்களுக்கு கணக்குக்கு இருக்கும். இதில் 8 கப் வந்து நீங்கள் புட்டிங் ரெடி பண்ணலாம். இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளெண்டர் ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம பிளெண்டரில் வந்து இதை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். புட்டிங் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல கூலாகவும் இருக்கும். கட்டாயம் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பான் துண்டுகள் எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு 2 கப் பால் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி கடைகளில் வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் பால் சேர்த்ததுக்கு பிறகு இதில் அரை கப் வந்து வெள்ளை சீனி சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த சீனியை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்டரில் அடித்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 முட்டையை வந்து ஒரு பேனில் உடச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டையை சேர்த்து பீட் பண்ணுறதை விட இதை மாதிரி வேறையாக பீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு புட்டிங் வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு விஸ்க் வச்சு கையாலே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வந்து நல்லா பீட் ஆகி வரணும். முட்டையை இதை மாதிரி வேறொரு பாத்திரத்தில் சேர்த்து நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து புட்டிங் நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பிளெண்ட் பண்ணி வச்ச பாலையும் பானையும் வந்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நல்லா 10 நிமிஷம் கலந்தெடுத்ததுக்கு பிறகு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வடித்து எடுத்ததுக்கு பிறகு நாம் மொத்தமாகவே இன்றைக்கி இதை மாதிரி 8 கப் புட்டிங் வந்து கிடச்சிருந்துச்சு. நீங்கள் யாராவது கெஸ்ட் வரதாக இருந்தால் இதை மாதிரி கப்புகளில் ரெடி பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதை மாதிரி கடைகளில் கப்புகள் வாங்குறதுக்கு இருக்கும், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேக வைக்கக்குள்ள வந்து 15 நிமிஷத்தாலே வந்து வெந்திடும், சின்ன சின்ன கப்புங்கிறதால. நீங்கள் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றி மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை மாதிரி கப்புகள் அடுக்கி வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கூட தண்ணி சேர்த்து அந்த தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி இதை மாதிரி ஒரு ஸ்டீமர்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 15 நிமிஷத்தில் வந்து புட்டிங் வந்து ரொம்பவுமே அழகாக ரெடியாகி வந்துட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல. எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. உங்களை காட்டுறதுக்காகவே நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமலே எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 2 மணித்தியாலத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் கூலாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.